ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஆர்டினோனா என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து சார் ஆர்டினோ பற்றின டுட்டோரியல் போடுங்க, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி எங்களுக்கு கொடுங்க, இந்த குவாரண்டைன் பீரியடில் வந்து லாக்டவுனில் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆர்டினோ அப்படிங்கிற டுட்டோரியல் சீரிஸை ஆரம்பிக்கிறது. பட்டு இதை நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய சேனலை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பூஸ்டபிளாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி பர்சனலைஸில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். வாட் இஸ் ஆர்டினோ? நிறைய பேர் வந்து ஆர்டினோவில் ஃபெமிலியராக இருப்பீங்க, பட் ஃபெமிலியர் இல்லாதவங்களுக்காக நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆர்டினோ அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் டு டூ த ஒர்க் ஈஸி இன் ஹார்ட்வேர் அஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர். அதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதில் வந்து அட்மகா 328 அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு நாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இந்த கண்ட்ரோலரை பற்றி எதுவுமே படிக்காமல் ஒரு ஓப்பன் போர்டை பற்றி மட்டுமே ஸ்டடி பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சுக்கிட்டு ஒரு ஹார்ட்வேரை டிசைன் பண்ணுறது தான் இந்த ஆர்டினோ. இது சிம்பிளாக ஒரு டெஃபினேஷனாக நான் பார்க்கும்போது ஸ்பார்க்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தான். Platform for microcontroller device that make embedded programming much easier than traditional method. அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. உதாரணமாக ரொம்ப ஃபெமிலியரான ஒரு 8051 இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிக்கு மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கலாம். இந்த கண்ட்ரோலருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் பண்ணணும். அதாவது நீங்கள் சிஸ்டமில் ப்ரோக்ராம் எழுதிடுவீங்க, ஆனால் அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராமர் அவைலபிள். இது 8051 ப்ரோக்ராமர் என்கிட்ட இருக்கிறது. இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் வாங்கி தான் நீங்கள் அதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை தாண்டி இதில் ஆன் சிப்பில் பூட் லோடர் இருக்குது. அதனால நீங்கள் ஈஸியாக ஒரு யூஎஸ்பி கேபிளில் ப்ரோக்ராமை ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோலர் இதில் வந்து அட்மகா 328 அப்படிங்கிற கண்ட்ரோலர் இருக்குது. அந்த கண்ட்ரோலர் பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணமாக நீங்கள் ஒரு 8051க்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு 8051 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அதோட போர்ட்டை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் எழுத வேண்டியிருக்கும். ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், P1 = 0800. அதாவது அந்த கண்ட்ரோலரோட போர்ட்டை வந்து நாம் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி ஆகணும். அது 8051. இதே இது நீங்கள் பிக் எடுத்தீங்கன்னா இதில் ட்ரிஸ் பி, போர்ட் பி அண்ட் ஸோ அந்த போர்ட், அதாவது போர்ட் மட்டும் கிடையாதுங்க, பிக்கு எடுத்தாலும் அந்த பிக்கு மைக்ரோகனோட SFRலாம் ஸ்டடி பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும். அட் த சேம் டைம் நீங்கள் அட்மகா 328, அதாவது இந்த ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லியாச்சு. பட் இதை கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆர்டினோவில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இது என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன்ஓ, இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ நானோ, இதே மாதிரி ஆர்டினோ ப்ரோமினி இருக்குது, ஆர்டினோ மெகா இருக்குது, ஆர்டினோ லியனடோ, ஆர்டினோ டியூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டினோ ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. இதில் ஆர்டினோ யூனோவில் தான் அட்மகா 328 கொடுத்துருக்காங்க. இதே இது ஆர்டினோ டியூன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஆர்ம் கோர்டெக்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஈத்தர்நெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு W5100, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா கண்ட்ரோலருக்கும் ஒரே ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் தான், வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐஓ பின்ஸை பற்றி மட்டும் படிக்க வேண்டியிருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ஆர்டினோ வந்து ஒன்லைன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பட் இந்த அட்மகா 328 வந்து ரொம்ப பாப்புலர். ஆர்டினோ யூஎன்ஓ, இந்த யூஎன்ஓ எல்லா ஹாபியஸ்கிட்டே இருக்கும். இப்போது அட்மகா 328 பின் நம்பரை பாருங்கள். இதில் வந்து போர்ட் ஏ, PA, PC, PB, PD, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கு ப்ரோக்ராம் எழுதும் போது எப்போவுமே உங்கள் ப்ரோக்ராம் போர்ட் 1, போர்ட் A, போர்ட் B, போர்ட் C இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இதோட ஐஓ பின்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 13 சொல்லிட்டு மொத்தம் 14 ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின் இருக்குது. A0 to A5 சொல்லிட்டு 6 ADC இருக்குது. அதுக்கப்புறமா பவர் சப்ளை 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 2 கிரவுண்டு, இந்த சைடு ஒரு கிரவுண்ட் இருக்குது.
I2C பெரிஃபரல் இருக்குது, SPI பெரிஃபரல் இருக்குது, தென் நம்மளோட டில்டு சிம்பிளான PWM இருக்குது. இது மாதிரி நிறைய பெரிஃபரல் இந்த போர்டில் இருக்குது. அப்போ இந்த போர்டோட பின்ஸை வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8051 பிக்கோ இல்லைனா ஆம் ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் எடுத்தாச்சுன்னா ஒரு சியோட சின்டாக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதில் போர்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இந்த போர்டுக்கு நாம் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிட்டு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஆர்டினோ வந்து எந்த ஒரு ஹாபியஸ்ட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டில் கூட ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. பட் ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற நாலேஜ் வேணும். ஏன்னா டிசிஷன் கண்ட்ரோல், லூப்பிங் இது எல்லாமே இங்கே வரும். அட் த சேம் டைம் இதில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் இன்பில்ட்டாகவே லைப்ரரியை எழுதி வச்சுருப்பாங்க. உதாரணமாக பார்த்துச்சுன்னா டிலே. ஒரு 8051க்கு நீங்கள் டிலே எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது வேறு கண்ட்ரோல்ஸ்க்கு டிலே எழுதுனா ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் போட்டு ப்ரோக்ராம் எழுத வேண்டியிருக்கும். அதே நேரம் நம்மளோட இந்த ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்லேயே இன்பில்ட்டாக டிலே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிலே ப்ராக்கெட்டில் போட்டு ஜஸ்ட் எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய லைப்ரரி வருது. அடுத்ததாக இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவே நம்ம ஆர்டினோ ஐடி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து வெப் எடிட்டரும் அவைலபிள், அட் த சேம் டைம் ஆஃப்லைன் இன்ஸ்டாலரும் அவைலபிள். இப்போ வெப் எடிட்டர் அப்படின்னு வரும்போது நீங்கள் வெப்சைட்லேயே போய் ஆன்லைன் வெப் எடிட்டர் ஃபார் ஆர்டினோ அப்படின்னு போட்டிங்கன்னா வெப் எடிட்டர் வரும். அதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பெட்டர் சாய்ஸ் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்துச்சுன்னா இது ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் டிப்பு பேக்கேஜ்லேயும் வரும், எஸ்எம்டி பேக்கேஜ்லேயும் வரும். இப்போ டிப்பு பேக்கேஜும் எஸ்எம்டி இது ரெண்டுலேயும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ப்ரிஃபரன்ஸ் டிப்பு தான். ஏன்னா ஒரு வேளை அட்மேகா 328 டேமேஜ் ஆனாலும் நம்ம ஈஸியாக மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். ஆனால் எஸ்எம்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டினோ ஐடியில் இதோட யூஎஸ்பி டிரைவர் இன்பில்ட்டு. ஆனால் ஒரு வேளை நீங்கள் அட்மேகா 328 வந்து எஸ்எம்டி பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி டிரைவர் இன்பில்ட் கிடையாது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக டிரைவரை டவுன்லோட் பண்ணி போட்டால் மட்டும்தான் ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ண முடியும். பட் இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா இந்த எஸ்எம்டி பேக்கேஜ் ஆர்டினோ நானோலையும் எஸ்எம்டி பேக்கேஜ் தான். ஸோ ரெண்டுக்குமே சேம் டிரைவர் தான். நீங்கள் நானோ யூஸ் பண்ணிங்கன்னா தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த யூஎன்ஓவை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சைஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பவர் சப்ளைக்கு வந்து பெரிய நம்மளோட டிசி பின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிசி பின் எதுவுமே கொடுக்கல ஆர்டினோ நானோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி தான். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்லா போர்டுக்கும் சேம் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து அதில் உள்ள இன்புட் அவுட்புட் பின்னை பற்றி மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. தென் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யூனிவர்சல் அப்படின்னு வரும்போது என்ன தான் வந்து நிறைய 805 பிக்கு ஆம்னு நிறைய வளர்ந்துட்டு வந்தாலும் இந்த ஆர்டினோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி வேறு லெவலில் போயிருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ ஐஓடிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐஓடி பேஸ்டு ஹார்ட்வேர்ஸு உதாரணமாக ஐஓடி பேஸ்டாக ஒரு ஜிபிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜிஎஸ்எம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சென்சார்ஸாக எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த ஆர்டினோ போர்டு கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதை டிசைன் பண்ணுறவங்கள ப்ரோக்ராம் அதாவது லைப்ரரி எழுதி தராங்க. ஒரு ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டா டைனி ஜிபிஎஸ்னு ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி நீங்கள் ஆர்டினோ ஐடியில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா லொக்கேஷன் நம்ம கெட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சிம்பிளான கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை மட்டும் கால் பண்ணால் லொக்கேஷன் அப்படியே கிடச்சிரும். இது ஆர்டினோவில் பாசிபிள். இதே ஒரு 805 பிக்கு போனீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் தான் சீரியலாக ரிசீவ் பண்ணி கரெக்டான வேல்யூவை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதில் ரொம்ப சேலஞ்ச் உண்டு. பட் இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொரு சென்சார்ஸுக்கும் இதை டெவலப் பண்ணுறவங்க லைப்ரரிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால யார் வேணாலும் ரொம்ப எளிமையாக படிச்சுக்கலாம். வேர்ல்டு வைடாக இது வந்து ஒரு ஹை பீக்காக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஆச்சரியப்படைக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஹெல்ப் மெனு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெல்ப் மெனு பற்றி தெரியாது. இதில் வந்து ஹெல்ப்னு ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரோக்ராமோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு கீவேர்டோட யூஸ் என்ன, அது இன்டர்னலாக அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே நிறைய விஷயம் ரொம்ப எளிமையாக படிக்க முடியும். ஸோ ஒரு ஆர்டினோனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான புரிதல் இதுதாங்க. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரோலர் கூட ஆர்டினோவை கம்பேர் பண்ணி பார்த்தாலே
ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஒரு 8051னா இப்படி தான் ப்ரோக்ராம் எழுதணும், இப்படி தான் ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணணும், ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிக்குனா இப்படி தான் இருக்குன்னு படிச்சுக்கலாம். ஆனால் ஆர்டினோ அப்படி கிடையாது. ஆர்டினோங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து அட்மகா 328ங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. பட் அந்த கண்ட்ரோலரோட எஸ்எஃப்ஆரை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த போர்டோட பெரிஃபரலை மட்டுமே படிச்சுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதினால் போதுமானது. தட்ஸ் ஆல் ஆர்டினோ. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ரியலி என்னோட சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பூஸ்டபிளாக இருக்கும். தேங்க்யூ.